இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். ஒரு பொண்ணு வேலையிலேருந்து அது ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும். போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்டையும் காட்டுது. டாக்டர்கிட்ட காட்டினதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இங்கேயே அட்மிட் ஆகிடுங்கன்னு. அந்த பொண்ணு அட்மிட் ஆகிடுச்சு. நைட் டைமில் நர்ஸ் வந்து மருந்து கொடுத்துட்டாங்க. மருந்து கொடுத்தோடனே அந்த பொண்ணு தூங்கவும் செய்யுது. தூங்குறப்போ நடுராத்திரியில் அதுக்கு முழிப்பு வருது. அது ஏஞ்சி நடந்து வாஷ்ரூம் போகலான்னு சொல்லி நடந்து போகுது. அந்த ஹாஸ்பிட்டலே அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே தெரிய ஆரம்பிக்குது. அது வாஷ்ரூமில் பார்த்தா வாஷ்ரூமே ரொம்ப பழமையாக வித்தியாசமாக ஹண்டடாக தெரியுது. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அது இன்னும் நோக்கி ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறப்ப அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரொம்ப பழமையாக வித்தியாசமாக பயங்கரமாக தெரியுது. அது இன்னும் நடந்து போக கை கால்லாம் வெட்டப்பட்டு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு பார்க்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு வந்து அது வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போகுது. அப்போ பார்க்குறப்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கண்ணுக்கு தெரியுது. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காட்டுது. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல, நீங்கள் எங்கேயும் அட்மிட் ஆகிடுங்கன்னு சொன்னோன்னே அட்மிட் ஆகிடுச்சு. நைட் டைமில் அந்த டாக்டர் வந்து நர்ஸ் வந்து மருந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு திடீர்னு பார்த்தா நடுராத்திரியில் முழிப்பு வருது. சரி நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்து படுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாஷ்ரூம் போகிறதுக்கு நடந்தும் போகுது. அப்போ தான் அது வித்தியாசமான ஃபீல் பண்ணுது. அந்த ஹாஸ்பிட்டல்லே வித்தியாசமாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. வாஷ்ரூமில் போய் பார்த்தா அது வாண்டட் வாஷ்ரூம் மாரியே இருக்குது, ரொம்ப பழமையாக இருக்குது. அது இன்னும் நடந்து போகிறப்ப அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரொம்ப பழமையாக இருக்குது. அதை பார்க்க பயப்படுது. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போவேன் கை கால்லாம் வெட்டப்பட்டு போய் நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு. அப்போ இன்னும் போக அந்த ஹாஸ்பிட்டலில் ஓட அது ஒரு சீனாக பார்க்குது. ஒரு பொண்ணு பெட்டு மேலே ஒரு பேய் நிற்கிது. அந்த பேய் இப்படி அப்படின்னு திரும்பி அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு அந்த பேயை பார்த்து பயந்து கட்டிலுக்கு கீழே மறைஞ்சிக்கிச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பென அறையில் பார்த்தா நிறையா இடம் பந்தவாக இருக்குது. ஒரு பணம் படுத்திருக்கிற மாரியே இருக்கிறது. இன்னும் அது ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய இடத்துல ஒரு ரூமில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாரி கட்டுற மாரி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகலான்னு பார்க்குது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முடியல. அதுவும் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அது கூட நிறையா பேர் சேர்ந்து ஓடுற மாரியே இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தா 2 பணங்கள் படுத்துக்கிட்டு நடுவில் ஒரு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமான சவுண்ட்லாம் வருது. ஒரு பேய் இன்னொரோட பணத்தோட கண்ணெல்லாம் மூடி எடுக்குது. அந்த பொண்ணு கண்ணாலேயே பார்த்துட்டு அது பயங்கரமாக ஓட ஆரம்பிக்குது. அந்த ஹாஸ்பிட்டலே பேயாக இருக்குது. எல்லா இடமும் பேஷண்ட் படுத்துருக்கவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா பேஷண்ட் இடத்துல பேய் மாரியே தெரியுது. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. பார்க்க பேய்ங்க வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்குது. 3 பணத்தை ஒரு கம்பியில் சொருகி நிற்க வச்சிருக்கிற மாரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு பைத்தியமே பிடிச்சி கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோட கையும் வெட்டி போட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தட் டேக் கேர், பாய். உங்களோட பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.